கவிதைகளின் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான சொல் அலை வலை ஒலி நிகழ்ச்சியில் கவிதை அலை, கவிதைகள் நேரம். கவிதைன்னு உடனே என்னங்க சினிமா பாட்டு ஞாபகம் வருது உங்களுக்கெல்லாம்? கொஞ்சம் பழைய காலத்து பிளாக் அண்ட் ஒயிட் சாங்னு பார்த்தா, காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அப்படிங்கிற பாட்டு. சரி, வேண்டாம், 90s கிட்ஸுக்கு ஒருவேளை இந்த பாட்டெல்லாம் ஞாபகம் வருமோ? கவிதைகள் சொல்லவா, உன் பெயர் சொல்லவா, இரண்டுமே ஒன்றுதானோ. இல்லைன்னா ஒருவேளை இந்த பாட்டு ஞாபகம் வருமோ? எங்கே எனது கவிதை, கனவிலே எழுதி மடித்த கவிதை. இன்னும் கொஞ்சம் லேட்டஸ்டாக இப்போ இருக்கிற கிட்ஸுக்கு ஒருவேளை இந்த பாட்டு ஞாபகம் வருமோ? நீ கவிதைகளா கனவுகளா கயல்விழியே அப்படிங்கிறது. சரி, நமக்கெல்லாம் இதெல்லாம் ஞாபகம் வருது. நம்மோட இன்னைக்கு இணைய போகிற கவிஞர் அமுதவல்லி அவர்களுக்கு கவிதைனா என்ன பாட்டு வருது அப்படின்னு அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். திரு அமுதவல்லி அவர்கள் மகாகவி பாரதி தமிழ்ச்சங்கத்தின் உறுப்பினர் ஆவார். அவர் என் வானம் என்ற வலைப்பதிவில், அதாவது பிளாக் ஸ்பாட்டில் மற்றும் பூர்வ மகாகவி பாரதி தமிழ்ச்சங்கத்தின் புலனக்குழுவில் பகிர்ந்த கவிதைகளின் தொகுப்பான என்றும் நான் அறியேன் என்ற புத்தகத்தை சமீபத்தில் எழுதி வெளியிட்டிருக்கிறார். இன்று அவர் கவிதைகளை நம்மோடு அவர் குரலிலேயே பகிரப்போகிறார். மிக்க நன்றி அமுதவல்லி அவர்களே. கவிதை என்று எதைச் சொல்வேன்? கவிதை என்று எதைச் சொல்வேன்? இலக்கணத்துள் அடக்கினர் சிலர், இலக்கணத்தை மீறினர் சிலர். கவிதை என்று எதைச் சொல்வேன்? மனதைத் தொட்ட வடிவெல்லாம் எனக்கு கவிதையானது, உனக்கு நகைப்பானது. கவிதை என்று எதைச் சொல்வேன்? மழலையை ரசித்தேன் அன்பென்றனர், மலரை ரசித்தேன் அழகென்றனர். தோட்டத்தில் மழலையை மலர் என்றேன், கவிதை என்றனர். மழலையும் மலருமே கவிதை என்றனர். கவிதை என்று எதைச் சொல்வேன்? கவிதை என்று எதைச் சொல்வேன் என்று வினவினீர். விடை இதோ, உங்கள் தமிழைத்தான் கவிதை என்பேன் அமுதவல்லி. சரி, அம்மா என்ற உடனே சினிமா பாட்டுகள் என்னென்ன ஞாபகம் வருது? நம்ம தலைவர் பாட்டான அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. அம்மா என்றாலே அன்பு, பாசம், தன்னலமற்ற செய்கை எல்லாம் தாங்க. சரி, நம்ம கவிஞர் அமுதவல்லி என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம். தலைப்பு: அம்மாவுக்கு என்ன பிடிக்கும்? என்ன பிடிக்கும் என கேட்காமலே பிடித்ததை செய்வாள் அம்மா. என்ன பிடிக்கும் என நான் எல்லோரையும் கேட்டு செய்வேன். என்ன பிடிக்கும் எனக்கு என எவரும் கேட்கவில்லை என்றுணர்ந்து அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் என கேட்டபொழுது பிடித்தவை மறந்தே போயிருந்தாள். சரி, அம்மாக்கு பாடியாச்சு. அப்போ தந்தை பாசம் அப்படின்னா நான் முத்துக்குமார் அவர்கள் பாடல்கள் தாங்க. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. தலைப்பு: தந்தை பாசம். உன்னிடம் நான் சொன்னதில்லை மகளே, என் வாழ்வின் மிக மகிழ்வான தருணம் நான் உன்னை முதலில் கையில் ஏந்திய பொன்னான நொடியென. உன் ஒவ்வொரு வளர்ச்சியையும் வார்த்தையில் வடிக்காது மௌனமாக ரசிக்கிறேன். உன்னைச் சுற்றி ஊரே இருந்தாலும் என் கண்களுக்குள் நீ மட்டுமே தெரிந்தாய். நீ மலர்ந்திருந்தால்தான் நான் நானாக உள்ளேன். உன் முன் மட்டுமே மறுப்பை மறுத்து விடுகிறேன். உன் கண்ணீருக்கெல்லாம் கண்ணீர் சொல்ல முடியா வலியால் நான் துடிக்கின்றேன். என் செல்லப்பெண்ணே, 10 மாதம் சுமக்க முடியவில்லை என்று சேர்த்து வைத்து இயலும் வரை சுமக்கிறேன், தோளிலும் முதுகிலும். சொல்லத் தேவையில்லை, காலம் முழுதும் உன்னை மனதில் சுமப்பேன் என்பதை. இவரது மேலும் சில படைப்புகளை பார்ப்போம். அலைபேசி உலகில் பாட்டி. பாசமிகு பாட்டியிடம் வளர்ந்த கதை, வாழ்ந்த கதை, படித்த கதை, கேட்ட கதை என கேட்டு வியக்க எண்ணிலடங்கா கதைகள் உண்டு. ஓடியாடி களைத்த பிள்ளை, படித்து முடித்து ஓய்ந்த கிள்ளை, இளைப்பாரி கண்ணையர சொல்லிலடங்கா பாடல்கள் உண்டு. பாட்டியின் கைகளுக்குள் உலகம் அனுபவங்களால் நிறைந்தது.
மனதின் உணர்வறிந்து மாயை மருளகற்றி அன்பால் மயக்கும் அறிவுக்கண் திறக்கும். உலகை அடக்கிய அலைபேசி இருமுனை கத்தியது. நனவின் வாய்மூடி கனவில் திளைக்கச் செய்து ஆசையால் ஈர்க்கும், அறிவை மயக்கும். பாட்டிக்கு இடமிருந்தால் மனமும் மகிழ்ந்திடும், அறிவும் தெளிவாகும். அப்பொழுது அலைபேசியும் தணிக்கும் பிள்ளையின் அறிவுப்பசி. தலைப்பு: வண்ணம். கதிரவனின் தொடுகையில் வெண்பனியும் விலகும், காரிருளும் விலகும். விண்மகளின் மடியில் வெண்மேகம் விளையாடும், கார்மேகம் உறவாடும். வெண்மையும் கருமையும் நிலவோடு ஏய்வது இயற்கையின் ஓவியம். கடலரசன் உடைகூட பல நிறங்கள் மாறுவதுண்டு, அலையரசியும் ஆர்ப்பரிப்பாள். தீண்டும் தென்றலது நிறபேதம் பார்ப்பதில்லை, வீசாமல் நின்றதில்லை. வெளிச்சம் பிரதிபலித்தால் வெண்மை, உறிஞ்சப்பட்டால் கருமை, சிதறினால் பிற நிறங்கள். வண்ணங்களால் ஒளிர்ந்தது உலகம், வண்ணங்களும் ஒளி இழந்தன மனிதனின் எண்ணங்களால். தலைப்பு: ஒரு திண்ணையின் கதை. அந்த திண்ணையின் வயது 20 இருக்கலாம். 20 என்பது மனிதர்க்குதான் இளமை. சற்றே வளைந்து வழவழ என்று வீட்டிற்கு அழகு தரும் கர்வத்துடன் 4 படிகளுக்கு காவல் இருக்கும். எனக்கு அறிமுகம் அதன் 10 வயதில். கையில் விளக்கோடும் இடுப்பில் குடத்தோடும் மணப்பெண்ணாக வந்தபொழுது அழகுற வரவேற்றது. கை நிறைய வளையல்களோடும் மடி நிறைய சுமையோடும் விடை பெற்ற பொழுது வாழ்த்தி வழியனுப்பியது. மடிச்சுமை கைச்சுமையாக மழலை சிரிப்பொலிக்க மீண்டும் வந்தபொழுது மகிழ்ச்சியாக காத்திருந்தது. பேரம் பேசி பொருள் வாங்கும் பொழுது பல மனிதர்களைக் கண்டுள்ளது. காற்று வாங்கி கதைக்கும் பொழுது பல இரகசியங்களை கேட்டுள்ளது. நன்மைக்கும் தீமைக்கும் பேசா சாட்சியாக காலம் காலமாக அழுக்காது இருந்தது. என்றாலும் பேரக்குழந்தைகளின் மண்குதிரையாகவும் பொம்மைக்காரின் சறுக்கு மரமாகவும் மாறி மழலைகளை மகிழ்வூட்டிய பொழுதுதான் அது கம்பீரம் கொண்டது. வீட்டின் எல்லா விசேஷங்களுக்கும் மௌன சாட்சியாக நிமிர்ந்து நின்றது. குறுகிப்போனது என்னவோ அதை ஆசையாக கட்டியவர் சுமந்து வரப்பட்ட வேளைதான். அன்று அவர் இறுதி யாத்திரைக்கு மௌன சாட்சியாக கலங்கி நின்றது. இன்று புயலடித்து ஓய்ந்த ஒரு மழைக்காலத்தில் நினைவுகளை மட்டுமே பதித்துவிட்டு தன் முகத்தை புதைத்து கொண்டது மேலும் களையிழந்த வீட்டின் புத்தம்புது படிகளுக்குள். தலைப்பு: மரணம். குறுஞ்செய்தி வந்தவுடன் தொடர்பு எல்லை கப்பால் மரணம். பல நாள் கழித்து பல நட்புகளின் சந்திப்பு. புன்னகை பரிமாற்றமில்லை. துக்க வீடு. மிகச் சில நேரமே காத்திருப்பு, ஆறுதல், மனவலி, பகிர்வு. நீங்கியவுடன் காத்திருக்கும் அவரவர் உலகம் நிற்காமல் சுழன்று கொண்டே. உயிரற்ற உடல் சுற்றி உற்றார் உறவினர். உடல் சுமந்து சென்ற பின் இழப்பை சுமப்போருக்கு இழப்பின் ஆழத்தில் இழுக்கும் இரவொன்று விழுங்கக் காத்திருக்கும் தனிமையில். உடல் சுமந்து சென்ற பின் இழப்பை சுமப்போருக்கு இழப்பின் ஆழத்தில் இழுக்கும் இரவொன்று விழுங்கக் காத்திருக்கும் தனிமையில். தலைப்பு: காட்சிப்பிழை. ஒவ்வொரு நொடியும் ஏற்படுகின்றன சில வெற்றிடங்கள். ஒருவருக்கேனும் நிரப்பவே இயலா வெற்றிடமாக, உறைந்து போன கணங்களின் நினைவுத் துளிகளாக காலத்துடன் கலந்து செல்கின்றன வெற்றிடங்கள். விடைகாண நேரமின்றி கடந்து போகின்றன சில கேள்விகளும். வெற்றிடம் நோக்கிய பயணம் என்றாலும் மறக்க வைக்கும் காட்சிப் பிழையாக நீண்டு தெரிகிறது வாழ்க்கை. வெற்றிடம் நோக்கிய பயணம் என்றாலும் மறக்க வைக்கும் காட்சி பிழையாக நீண்டு தெரிகிறது வாழ்க்கை.